வணக்கம் மாணவர்களே, அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? சரி, ஆசிரியர் இந்த காணொளி வழி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்ப்பது வாக்கியம் அமைத்தல். சரி, வாக்கியம் அமைத்தலில் என்னென்ன கூறுகளை நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து மீள்பார்வை செய்வோம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு படத்தை நம்ம படத்தை ஒட்டி நாம் வாக்கியம் அமைக்கும் பொழுது அந்த படத்தில் என்ன நிகழ்வுகள் அல்லது என்ன செயல் நடந்து கொண்டிருக்கிறது, யார் பங்கெடுக்கிறார், எதை செய்து கொண்டிருக்கிறார்கள், எதை கொண்டு பயன்படுத்தி அந்த செயலை செய்கிறார்கள், எங்கு அது நடைபெறுகிறது, எப்பொழுது நடைபெறுகிறது என்று நாம் அதை பார்த்து அதுக்கான வாக்கியத்தை நாம் அமைக்க வேண்டும். நாம் எழுதும் வாக்கியம் பார்த்தீங்கன்னா படத்தில் உள்ள நடவடிக்கை ஒட்டி தான் அமைய வேண்டும். படத்தில் உள்ள நடவடிக்கை ஒட்டி அமையவில்லை என்றால் அந்த வாக்கியத்துக்கு நீங்கள் புள்ளிகள் இழக்க நேரிடும். அடுத்தது முக்கியமாக வாக்கியம் நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருக்கணும். பிறகு படத்தில் உள்ள சூழல் ஏற்புடையதாக அது அமைய வேண்டும். வாக்கியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுவாய் பொதுவாக அமையப்படக்கூடாது. எப்படி என்றால் இப்போ ஒரு சிறுமி புத்தகத்தை எடுத்து செல்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சுன்னா சிறுமி புத்தகத்தை எடுத்து நடக்கிறாள் அப்படி என்று நம்ம எழுதக்கூடாது. அந்த சிறுமிக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும். உதாரணத்துக்கு மாலா புத்தகத்தை எடுத்து நடக்கிறாள் என்று நாம் எழுத வேண்டும். அதனாலதான் இங்க ஆசிரியர் உதாரணம் சிறுவர், மாணவர், ஆசிரியர் அந்த மாதிரி பொதுவாக எழுதக்கூடாது. அவர்களுக்கு இப்போ பேர் கொடுக்கணும். வாக்கியத்தில் எழுவாய்களுக்கு பெயரிடுதல் சிறப்பு. அடுத்தது கலவை வாக்கியமாக நாம் எழுதக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு சிறுவன் குப்பைகளை எடுத்து கொட்டுற மாதிரி ஒரு படம் இருக்கு. அதுல நம்ம இப்படி எழுதுறோம், ராமு குப்பைகளை கூட்டி அதை எடுத்து குப்பை தொட்டியில் போடுகிறான். அப்படி நம்ம எழுதக்கூடாது. ராமு குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுகிறான் அப்படி எழுதினாதான் சிறப்பு. இதுதான் வாக்கிய அமைப்புடைய விதிமுறைகள். ஆசிரியர் இங்கு ஒரு உதாரண படத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இதை நம்ம பார்ப்போம். சரி, அங்க வட்டமிடப்பட்டு இருக்கிற அந்த படங்கள் எல்லாம் செயல்களை குறிப்பது. உதாரணத்துக்கு குப்பையை குப்பை தொட்டியில் போடுதல், பூச்செடிகளுக்கு நீர் பாய்ச்சுதல், பந்தை வீசுதல், விளையாட்டு குதிரையின் மீது ஏறி விளையாடுதல், சறுக்கு பலகையில் சறுக்கி விளையாடுதல் என்று நாம் ஒரு 5 முக்கிய நடவடிக்கைகளை அங்கிருந்து எடுத்திருக்கிறோம். சில நடவடிக்கைகள் கொஞ்சம் தூரமா அமைஞ்சிருக்கு, அதை நாம் எடுக்க வேண்டாம். சரிங்களா? முக்கியமா பெரிதாக எந்த நடவடிக்கை காட்டப்பட்டிருக்கிறதோ அதை ஒட்டி எழுதினாலே போதுமானது. தொடர்ந்து நாம் வாக்கியத்தை நிகழ்காலத்தில் எழுதுவதை பற்றி பார்ப்போம். குப்பையை குப்பை தொட்டியில் போடுகிறாள். சிறுமி போடுகிறாள். அது ஒரு சிறுமியா இருக்கிறதுனால பெண் பால் பயன்படுத்த தவறக்கூடாது. ஆண் பாலா எழுதிடாதீங்க, தவறா ஆயிரும், பிழையாக ஆயிரும். அடுத்தது பூச்செடிகளுக்கு நீர் பாய்ச்சுகிறார். பாய்ச்சுகிறார் என்பது துறை சார்ந்த சொல். சில பேர் பூச்செடிகளுக்கு நீர் ஊற்றுகிறார்னு எழுதுவீங்க. அது அவ்வளவாக சரி என்று சொல்ல முடியாது. பாய்ச்சுதல் என்பது ஒரு குழாயை எடுத்து அதுல நீரை அங்கும் இங்குமாக வீசி ஊற்றுவதை போல அமைந்தால் அது பாய்ச்சுதல். ஆக பூச்செடிகளுக்கு நீர் பாய்ச்சுகிறார். பந்தை வீசுகிறான். விளையாட்டு குதிரையின் மீது ஏறி விளையாடுகிறான். சறுக்கு பலகையில் சறுக்கி விளையாடுகிறான் என்று அந்த வினை சொற்களை, சரிங்களா, அது எல்லாம் நிகழ்காலத்துல எழுதப்பட்டிருக்க வேண்டும். இது வாக்கிய அமைத்தல்ல ஒரு அடிப்படையான ஒன்று. இதுல நீங்க தவறு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த வகையிலும் சரி என்று கொடுக்கவே மாட்டார்கள், பிழையாகிவிடும். சரி, இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா திரு அறிவழகன் திடலில் உள்ள பூச்செடிகளுக்கு நீர் பாய்ச்சுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வாக்கியம் பிழை என்று போடப்பட்டு விட்டது. என்ன காரணம்? அந்த படத்தில் உள்ள சூழலுக்கு ஏற்ப அந்த வாக்கியம் அமைத்தல் அமையப்படவில்லை. காரணம் என்னவென்றால் அது ஒரு விளையாட்டு மைதானம், அது திடல் கிடையாது.
சரிங்களா? அதனால சூழலுக்கு ஏற்ப அது அமையப்படாததால் விளையாட்டு பூங்கா என்று எழுதலாம், விளையாட்டு மைதானம் என்று எழுதலாம், சரிங்களா? விளையாடும் இடம் என்று கூட எழுதியிருக்கலாம். ஆனால் திடல் என்றால் திடலில் வந்து பொதுவாக நம் பந்து மட்டும் விளையாடுவோம், இல்லை திடலில் வந்து நம்ம மெது பயிற்சி, ஓட்டப்பந்தய பயிற்சி அந்த மாதிரி தான் செய்வோம். பெரும்பாலும் திடல் என்பது வெறும் புல்லால் மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து என்ன சொல்றது, விளையாட்டு பொருள்களை இருக்காது. ஆக அது சூழலுக்கு ஏற்ப அமையப்படவில்லை. அதனால் அங்கு அந்த வாக்கியத்துக்கு அவர்கள் பிழை கொடுத்து விட்டார்கள். சரி, தொடர்ந்து நாம் பார்ப்போம். அந்த சரியான விடை, சரியான வாக்கியம் என்று நாம் பார்த்தோமானால், திரு அறிவழகன் விளையாட்டு பூங்காவில் உள்ள பூச்செடிகளுக்கு நீர் பாய்ச்சுகிறார். இது சரியான வாக்கியம். தொடர்ந்து இங்கு ஒரு வாக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்கள் பந்தை வீசி விளையாடுகின்றனர். ஆனால் இந்த வாக்கியத்துக்கு வந்து பிழை என்று போடப்பட்டிருக்கிறது. சரிங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா 2 சிறுவர்கள் பந்தை வீசி விளையாடுகிறார்கள். பார்ப்பதற்கு சரியாக அமைகிறது. ஆனால் ஏன் அது பிழையாக ஆனது? அதை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். சரி, காரணம் என்னவென்றால், நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எப்பொழுதுமே வந்து எழுவாய், அதாவது அந்த முன்னுக்கு அந்த பெயர்கள் பயன்படுத்தும் போது எழுவாய்களுக்கு பெயர் இருக்க வேண்டும். அடுத்தது வந்து அது வந்து பன்மையாக நாம் காட்டக்கூடாது, ஒருமையாக தான் நம்ம காட்ட வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருண் பாலனிடம் பந்தை வீசி விளையாடுகிறான். சரிங்களா? கடைசியாக பாருங்க, அது வந்து ஒருமையில தான் முடியுது. விளையாடுகிறான், ஒரு சிறுவன் விளையாடுவது போல தான் அமையுது. ஆனால் அவர் யாருக்கிட்ட வீசி விளையாடுறாரு? பாலனிடம் வீசி பந்தை விளையாடுகிறாரு. சரிங்களா? ஸோ வாக்கியத்தில் வந்து எழுவாய்களுக்கு பேர் இருக்கணும். உள்ள வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் என்று இருந்துச்சு. அப்போ அது வந்து அங்கேயும் ஒரு தவறு வேற இருக்கு. ஆக உங்கள் வாக்கியத்தை வந்து எழுவாய்களுக்கு சிறப்பு பெயர்களை இட்டு நீங்கள் எழுதுங்க. சரி, அடுத்ததாக பார்ப்போமானே, கலவை வாக்கியம் எழுதுதல் தவிர்க்க வேண்டும். இங்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பிழையான வாக்கியம் எழுதியிருக்காங்க. என்ன வாக்கியம் என்று பார்த்தீங்கன்னா, கலா பூங்காவில் உள்ள குப்பைகளை பொறுக்கி குப்பை தொட்டியில் போடுகிறாள். சரி, இந்த வாக்கியத்தை பார்க்கும் பொழுது வாசிக்கும் போது நல்லா நல்லா நீளமா எழுதியிருக்கிறாங்களே, சிறப்பாக எழுதியிருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனா கலவை வாக்கியம் என்பது 2 வாக்கியங்கள் ஒன்றாக இணைந்து வருவது. இதை நம்ம பிரிச்சோன்னா, அந்த வாக்கியத்தை பிரிச்சோன்னா, கலா பூங்காவில் உள்ள குப்பைகளை பொறுக்குகிறாள், கலா குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுகிறாள் என்று 2 வாக்கியம் கலந்து வந்திருக்கிறனால இந்த மாதிரி கலவை வாக்கியம் எழுதக்கூடாது, இதனால் நிறைய பிழைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நம் வாக்கிய அமைத்தல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதனால கலவை வாக்கியம் எழுதாமல் இருப்பது மிகவும் நன்று. சரி, இங்க நம்ம பார்த்தோம்னால் கலா குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுகிறாள், அவ்வளவுதான். அவள் வந்து ஏற்கனவே குப்பைகளை பொறுக்குனது இல்லை குப்பைகளை கூட்டி எடுத்தது அதை பற்றிலாம் சொல்ல தேவையில்லை. முடிந்த வரையில் படத்தில் உள்ள நடவடிக்கை ஒட்டி மட்டும் நாம் அந்த வாக்கியத்தை எழுத வேண்டும். மாணவர்கள் வாக்கிய அமைத்தல்ல வினையடை சொற்களை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பாக அமையும். உதாரணத்துக்கு, அருண் பாலனிடம் பந்தை வீசி விளையாடுகிறான் என்று நம்ம பார்த்தோம் அல்லவா ஒரு வாக்கியத்தை. அந்த வாக்கியத்துல அருண் பாலனிடம் பந்தை மெதுவாக வீசி விளையாடுகின்றான் என்று நீங்க எழுதுனீங்கன்னா மிகவும் சிறப்பாக அமையும். மணி சறுக்கு பலகையில் சறுக்கி விளையாடுகின்றான் என்பதை மணி சறுக்கு பலகையில் வேகமாக சறுக்கி விளையாடுகின்றான், மகிழ்ச்சியாக சறுக்கி விளையாடுகின்றான், அந்த மாதிரி நீங்க வினையடை சொற்களை பயன்படுத்தி நீங்கள் அந்த வாக்கியத்தை எழுதினால் மிகவும் சிறப்பு, நல்ல புள்ளிகளையும் நீங்கள் பெற முடியும். சரி, இங்கு நாம் பார்த்தோம் என்றால் எப்படி நாம் புள்ளிகளை இழக்கிறோம் என்று நாம் அங்கு பார்க்கிறோம். எழுத்து பிழைகள், முற்றுப்புள்ளி இல்லாமை, தனி வாக்கியத்தில் அமையாமல் இருத்தல், நிகழ்காலத்தில் இல்லாமை, இலக்கண பிழைகள் போன்ற அமைப்புகளோடு இருந்துச்சுன்னா நம் புள்ளிகளை இழக்கும் சூழ்நிலை வரும். ஆக மாணவர்களே, வாக்கிய அமைத்தல் என்பது பார்ப்பதற்கு தான் சுலபமாக இருக்கும். ஆனால் நிறைய விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு எழுத வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் முழு 10 புள்ளியை பெற முடியும். அதுவும் இப்பொழுது பார்த்தோமானால்
வாக்கிய அமைப்புக்கு 5 புள்ளிகளும், வாக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சொற்களுக்கு அல்லது உங்களுடைய சொற்கள் எப்படி வினையடை, பெயரடை இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வாக்கியம் எழுத அதுக்கு இன்னொரு 5 புள்ளிகளை சேர்த்து தான் நாங்கள் 10 புள்ளியாக ஆசிரியர்கள் கொடுப்பார்கள். ஆக உங்கள் வாக்கியங்களை நீங்கள் சிறப்பாக செய்ய ஆசிரியர் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி.